செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது கொழும்பில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், கோட்டாபய ராஜபக்ச மீதான விடயம். அதாவது கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற செய்திதான் இன்று எல்லா இடங்களிலும் மிக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தை கடந்த மாதத்திலிருந்து மிகவும் நுணுக்கமாக இவை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நீங்கள் அனைவரும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள், அதனையும் அறிந்திருப்பீர்கள். எந்த வகையிலே இந்த கைது நோக்கிய நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது உங்களால் அறியப்பட்டிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மிக பிரதானமான சூத்திரதாரிகள் என்கின்ற அடிப்படையில், குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேரடியாக கைது செய்யப்பட்டவர் சுரேஷ் சாலே. அதன் பின்னர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதலில் கைது செய்யப்பட்டு இந்த விவகாரத்தில் அவர் தொடர்புபட்டிருக்கிறார் என்கின்ற இணைப்புகள் சேர்க்கப்பட்டு அந்த அடிப்படையிலும் அவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டவர் தான் பிள்ளையானவர்கள். பிள்ளையான், சுரேஷ் சாலே போன்றவர்கள் இப்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு காவல் உத்தரவில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இலங்கையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் நடுநடுங்க வைத்தது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தாக்குதல் என்பதை அன்றைய ஆட்சியை நடத்திய நல்லாட்சியில் இருந்த பல அமைச்சர்கள், அந்த கட்சியில் இருந்த பல முக்கியஸ்தர்கள் வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் பல மேடைகளில் கூறியது, ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கான ஒரு தாக்குதலைத்தான் ராஜபக்ச ரெஜிம் செய்தது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்ததையும் யாரும் மறத்திருக்க மாட்டீர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கோட்டாபய ராஜபக்சவை தவிர்க்க முடியாது, அவர் தவிர்த்து கொண்டு இந்த விசாரணையை முன்கொண்டு செல்ல முடியாது என்பது நல்லாட்சி காலப்பகுதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் நல்லாட்சியில் இருந்த அமைச்சர்கள் முன்வைத்த பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் எல்லோரும் எதிர்பார்த்தது என்பதற்கும் அப்பால், இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த விடயம்தான் கோட்டாபய ராஜபக்சவின் இந்த விவகாரத்துக்கான தொடர்பு. அசாத் மௌலானா அவர்கள் வெளிப்படுத்திய தகவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அசாத் மௌலானாவை சந்திப்பதற்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சென்றிருந்த போது, அவர் சென்று வந்த பின்னர் தான் பல திருப்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையின் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரான சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரி என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. பிள்ளையான் உட்பட சஹரான் குழுவுக்கும் இவர் பல வழிகளில் பல உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும், கொலைகளை செய்வதற்கு வழிகாட்டியதாகவும், மாத ஊதியம் வழங்கியதாகவும் அசாத் மௌலானா அவருடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது அவ்வாறு இருக்கின்ற போது, பிரதி சட்டமா அதிபராக இருக்கக்கூடிய திலிப்ப பீரிஸ் அவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நெறிப்படுத்தி இருந்தார். பலரும் அவதானித்திருப்பீர்கள். அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாவது, பிள்ளையான் முன்னாள் இணைப்பதிகாரியாக செயற்பட்டதாக கூறப்படும் அசாத் மௌலானா இவர்களுக்கு எதிராக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுக்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பித்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அசாத் மௌலானாவின் சத்திய கடதாசி மூலம் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டது. அசாத் மௌலானாவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகர் அவர்கள் பிரான்சிலே சந்திக்கின்றார். அது மட்டுமல்லாது சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த தொடர்புகள் எப்படி பேணப்படுகிறது என்றால், சுரேஷ் சாலே என்பவர் யார் என்று சொன்னால் அவர் வேறு யாரும் அல்ல, கோட்டாபய ராஜபக்சவின் மிகவும் நெருக்கத்துக்குரியவராக இருக்கின்றார். அதனோடு அசாத் மௌலானா ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக திலிப்ப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லுகின்றார். தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் பட்சத்தில் இலங்கை வருகை தந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் வழங்கவும் தயாராக இருப்பதாக அவர் கூறியதுடன், இதன் தொடர்ச்சியாகவே கோட்டாபய ராஜபக்ச மீதான நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சாணி அபேசேகர பிரான்சுக்கு செல்லுகின்றார். திலிப்ப பீரிஸ் அவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை வலியுறுத்துகின்றார். அதன் பின்னர் பார்த்தால் கோட்டாபய ராஜபக்ச மீது இப்போது ஒரு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் மேலிருந்து கீழாக பார்த்தீர்கள் என்றால் அந்த தொடர்பு என்பது மிக நுணுக்கமாக இருக்கும். கடந்த மாதம் 26ஆம் தேதி வைக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையிலும், பிரான்ஸ் தேசத்துக்கு சாணி அபேசேகர் அவர்கள் சென்று திரும்பியதன் பின்னரும், பிள்ளையான் சுரேஷ் சாலே வழங்கிய வாக்குமூலங்கள் அல்லது அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலும், அசாத் மௌலானா கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வெளியில் தெரியப்படாத ரகசிய கோப்புகளின் அடிப்படையிலும், பிரான்சுக்கு செல்லுகின்ற சாணி அபேசேகர் அவர்கள் அசாத் மௌலானாவை சந்தித்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதற்கும் அப்பால் சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய, அங்கு மிக கோட்டாபய ராஜபக்சவின்
தரப்பால் உயிர் அச்சுறுத்தல் என்று இலங்கையிலிருந்து வெளியேறிய நிசாந்த டி சில்வாவிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற கோப்புகளின் அடிப்படையிலும் தான் இப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போது கோட்டாபய ராஜபக்ச என்ன விவகாரத்துக்குள் சிக்கி இருக்கின்றார் என்று பார்ப்பதற்கு முன்னதாக இதற்கு முன்னர் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் சிவில் சமூக செயற்பாட்டால் சிறில் பிரியந்தா அவர்கள் கடந்த மாதம் ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த தகவலில் அவர் கூறியது என்னவென்று சொன்னால், நாசகார செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, சுரேஷ் ஷாலே மற்றும் கோட்டாபய ராஜபக்ச. இந்த இருவரும் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே நாசமாக்கினார்கள். எனவே இவர்களை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிவில் சமூக செயற்பாட்டாளரின் கருத்தாக இருந்தது. அன்று அந்த நாட்களிலே அவர் மீது எதிர்கட்சியினர் போலி பிரச்சாரம் என்றும் கூறினார்கள். ஆனால் அவர் வெளிப்பரப்புக்கு தெரியாமல் மிக முக்கியமான ஆதாரங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிப்பினரிடமும் மற்றும் பலரிடமும் சமர்ப்பித்திருந்தது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த காணொளி கடந்த மாதம் 15/4/2026 அன்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் வெளிப்படுத்தி இருந்தோம். அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம். புலிகள் அமைப்பின் ரகசிய கணக்குகளில் சர்வதேச ரீதியில் இருந்த பல கோடிகளை சுரேஷ் ஷாலே, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அத்தியட்சகராக இருந்த போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசன்ன அல்விஸ் மற்றும் சட்டமாதிவு திணைக்களகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இணைந்து தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பு வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சிறில் பிரியந்த என்கின்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது பல கோடிகளை இவர்கள் அன்றைய காலங்களிலே தனிப்பட்ட கணக்குகளிலே வைப்பிலிட்டிருக்கின்றார்கள். 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சுமோவார் என்ற புலிகள் அமைப்புடன் தொடர்பான ஒருவர் கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்படுகிறது. இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்பட்டதோடு சுரேஷ் ஷாலே தான் கோட்டாபய ராஜபக்சவின் முதன்மை அதிபதியாகவும் எல்லா குற்றச்செயல்கள் நாசகார செயல்களை இயக்குகின்ற இயங்கு சக்தியாகவும் இருந்ததாக குறித்த சிறில் பிரியந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சம்பவமும் இடம்பெறுகிறது. அதாவது விசாரணையை வேகப்படுத்துங்கள், ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, இந்த அனுரகுமாரவின் ஆட்சி இழக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லது எதிர்கட்சியினர் இந்த ஆட்சியை சீர்குலைத்தாலும் பரவாயில்லை, விசாரணைகளை தாமதப்படுத்தாதீர்கள், உடன் துரிதப்படுத்துங்கள், இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று அனுரகுமார தரப்பால் கடந்த மாதம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது விசாரணை அதிகாரிகளுக்கு. இதில் அரசியல் கலப்பு வேண்டாம், நீதிமன்ற முறையை உடன் கையாண்டு, அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மற்றும் பலருக்கு கூறப்பட்டது, நீதிமன்ற வழிநடத்துதலில் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. அதுவும் நாங்கள் கடந்த மாதத்தில் 30/4/2026 அன்று வெளிப்படுத்திய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே இதனையும் வெளிப்படுத்தி இருந்தோம். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இனி வரப்போகின்ற மாதங்களில் பல தலைகள் உருளப் போகின்றன. பலருடைய நிலைகள் ஆபத்திலேயே முடிய போகிறது. அந்த நாடு நாசமாக போவதற்கு காரணமாக இருந்த பல தலைவர்கள் சிக்கப் போகிறார்கள். எப்படி கூறுவீர்கள்? என்பிபி அரசில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதி ஒருவர், என்பிபி அல்லது ஜேவிபி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் சாதாரணமாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நினைப்போம், ஆட்சியை தக்க வைக்கும் வேண்டும் என்றால் இவ்வாறான விடயங்களில் அரசு கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்காவிடம் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கலப்பில்லாமல் ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த விசாரணையில் ஒரு முடிவு காணாமல் இந்த அதிகாரிகள் இந்த விடயத்தை நிறுத்தக்கூடாது. எந்த வழியிலாவது இந்த விசாரணையை உடன் முறிவுறுத்துகின்ற வகையில் விசாரணைகளை வேகப்படுத்துங்கள். குற்றவாளிகள் மக்கள் முன்னிலையில் அடையாளப்படுத்தப்பட்டு காணப்பட வேண்டும். அவர்கள் சிவில் சட்டம் அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டத்தினூடாக, இந்த சட்டத்தின் ஊடாக இவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட முடியுமோ அவ்வாறு சட்ட ரீதியாக இவர்களை தண்டியுங்கள். அதிகாரிகள் யாரும் அரசியல் கலப்பில்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுங்கள் என்கின்ற தகவல் அனுரகுமார் திசாநாயக்கவால் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பது அனுரகுமாரவின் ஒரு கோரிக்கையாகவும் இருக்க போகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவலும் இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருந்து ஓடுவதற்கு முன்னர் பல கோப்புகளை அள்ளி சென்றார், அல்லது பல கோப்புகளை சிதைத்து விட்டு சென்றார். ராஜபக்சக்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுக்கள் நேரடியாக இருக்கிறது என்று நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் ஹரின் பெர்னாண்டோ கூறியது. இந்த கோப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டாலும் ஒரு சில கோப்புகள் பாதுகாப்பாக சாணி அபேசேகர மற்றும் பலரிடம் இருக்கிறது என்கின்ற தகவலையும் அன்று 30/4/2026 அன்று வெளிப்படுத்திய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினோம். அதனை இப்போது பார்க்கலாம். நீங்க பீதியில் இப்போது இருக்கக்கூடிய பலர் கடும் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல்
விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளமையானது கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த முக்கிய புள்ளிகளாக கூறப்பட்ட பல ராஜபக்சக்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த ராஜபக்சக்கள் மீது ஹரீன் பெர்னாண்டோ போன்றவர்களும் நேரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் பலர் இன்று தங்களுடைய நிம்மதிகளை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் மூடி மறைக்கப்பட்டு கோப்புக்கள் எல்லாம் அள்ளி சென்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து அந்த பதவியிலிருந்து ஓடுவதற்கு முன்னர் அங்கிருந்த கோப்புக்கள் பலவற்றை அவர்கள் காலி பண்ணி விட்டார்கள். அங்கிருந்த கோப்புகள் இருக்கின்றன, அங்கிருந்த காகிதங்கள் இல்லை, அதற்குள் முறையான தகவல்கள் இல்லை. ஆனால் அதனுடைய பிரதிகள் சாணி அபேசேகர வசம் இருந்திருக்கின்றது. அனைத்து விசாரணைக்குரிய மற்றும் ஒரு நகல் எல்லோருடைய கைகளுக்கும் செல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததன் பலனாகத்தான் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு துரிதப்படுத்த முடிந்தது. இப்போது பார்ப்போம். இப்போது பயண தடை தொடர்பில் நீங்கள் இன்று எல்லோரும் அறிந்த விடயங்கள் தான் இவை. எப்படி இது சாத்தியப்பட்டது என்பதுதான் நாங்கள் இப்போது உங்களுக்கு சமர்ப்பித்திருந்த சில ஆதாரங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு அதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் இணைந்து மேலும் 2 உயர் ராணுவ அதிகாரிகளுக்கு இவ்வாறான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ கேர்னல் அதிகாரி முகமது அன்சார் மற்றும் சில்வா என அழைக்கப்படும் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான பிரேமானந்த உடலகம ஆகியோருக்கு தான் இவ்வாறான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த மூவருக்குமான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ராணுவ அதிகாரிகள் 2 உள்ளடங்கலாக 3 கொழும்பு கோட்டை நீதவான் இந்த பயண தடை விதித்திருக்கிறார். இனித்தான் அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது இனவாதம் கையில் எடுக்கப்பட போகின்றது. மக்களை களத்துக்கு இறக்கப் போகின்றார்கள். இந்த மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் ஆளும் கட்சி அல்லது மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் முதல் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், கோட்டாபாய ராஜபக்சவின் அதாவது 1 வருடங்களுக்கு முன்னர் சுரேஷ் சாலேவுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னர் தான் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். அதே போன்று இப்போது இந்த 3 பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 3 கைது செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றன. விசாரணைகளின் முகாந்தரம் அப்படி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சுரேஷ் சாலே பிள்ளையானிடம் கிடைக்கப்பட்ட தகவலுக்கும் அதிகமான தகவல்கள் சாணி அபேசேகர பிரான்ஸ் சென்று வந்த பின்னர் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சாணி அபேசேகரவிடம் அசாத் மௌலானா மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல ரகசிய காணொலிகளும் இதற்கு ஆதாரமாக வழி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது, அன்றைய காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்த நிசாந்தடி சில்வா பல கோப்புகளை கோட்டாபாய ராஜபக்ச அழித்து விட்டேன் என்று கனவு கண்டு கொண்டிருந்த போது அவையும் இப்போது தூசு தட்டப்பட்டிருக்கின்றன. கோட்டாபாய ராஜபக்ச சுரேஷ் சாலே பிள்ளையானுக்கு இடையில் இடம்பெற்ற ரகசிய கலந்துரையாடல் பல ஆடியோக்கள் கூட இப்போது சாணி அபேசேகரவன் கைவசம் மாட்டியிருக்கின்றது. எனவே இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இப்போது துர்ப்பாக்கிய நிலை என்னவென்று சொன்னால், ஒரு பொருளாதார ரீதியாகவும் இலங்கை ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் மக்கள் தான் சற்று பொறுமையாக அல்லது பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் பொறுமையும் பொறுப்பும் இதில் முழுமையாக இருக்குமாக இருந்தால் இந்த நாடு ஒரு பெரும் நெருக்கடியில் இருந்து மீளும். ஒரு பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளப் போகிறது என்றால் பொருளாதார ரீதியாக பெரும் ஆபத்து ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறது. ஆனால் இன்னும் ஒரு நன்மை இடம்பெறப் போகிறது என்னவென்று சொன்னால், இலங்கையிலே பல குற்றச்செயல்கள் பல அழிவுகளுக்கு காரணமான பலர் சிறைக்கு செல்ல போகிறார்கள். இப்போது அழிவுகளுக்கு காரணமானவர்கள் அல்லது குற்றச்செயல்களோடு தொடர்பானவர்கள் சிறைக்கு செல்வது முக்கியமா அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அசாதாரண சூழ்நிலை முக்கியமா என்பது மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆனால் அரசும் இந்த விடயத்திலே மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த விசாரணைகள் இடம்பெறுகிற போது சில விடயங்கள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். விலைவாசியாக இருக்கலாம் அல்லது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விலைவாசியை அடிப்படையாக கொண்டு இவர்கள் அடுத்த கட்டத்தை எதிர்கட்சியினர் நகர்த்துவதற்கு தயாராகின்றார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால், கருத்து வேறுபாடுகளை மறந்து எதிர்கட்சியிலே தமிழ் கட்சிகள் முஸ்லிம் கட்சிகள் என்று எல்லோரும் அதற்குள் ஒன்று சேருகின்ற ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கின்றது. என்று சொன்னால், அன்று உதய கம்பன்பில வெளியிட்ட நூல் வெளியீட்டிலே சஜித் பிரேமதாசா சென்றிருந்தார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே சென்றிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த விசாரணை என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி
சிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற சந்தேகம் எம்போன்றவர்களிடம் இருக்கின்றது. என்றால் விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள். அவர்கள் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இதில் இவ்வாறு இருக்க வேண்டும். சுரேஷ் ஆலவின் மனைவியினுடைய புலம்பலும் வெளியாக இருக்கிறது. எனது கணவருக்குரிய பாதுகாப்பை வழங்குங்கள், அவர் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்றார், அவர் மிகவும் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் அவர் வசிக்கிறார் என்கின்ற மனைவி தொடர்பிலான தகவல் ஒன்று சமூக வலைத்தளங்களிலே பரவி இருக்கின்றது. இப்போது ராஜபக்ச தரப்பு நிம்மதி இழந்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவின் வழக்கு விவகாரம் வர இருந்த சூழ்நிலையில் அந்த ஆதாரத்தை கொடுத்தவர் மரணமாகியிருந்தார். இப்போது இந்த சாட்சிகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு மிக கவனத்தோடு செயற்பட வேண்டும். சிறைக்குள் சுரேஷாலே பிள்ளையான் போன்றவர்கள் இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. எதுவும் எந்நேரமும் நடக்கலாம் என்பது இப்போது இலங்கையிலே எல்லா இடங்களிலும் ராஜபக்ச தரப்புகளின் அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாசகார செயற்பாடோடு தொடர்பானவர்களின் தொடர்புள்ள அதிகாரிகள் பலர் இருக்கின்றார்கள். அரசு இந்த விடயத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்போது அரசின் பெயரை சீர்குலைப்பது அல்லது அந்த செயற்பாட்டை சிதைப்பதில் எதிர்க்கட்சிகள் இடம் தேடி திரிகிறது. அதற்கு இடம் கொடுப்பீர்களாக இருந்தால் அதிலிருந்து மீள்வது என்பது அசாத்தியமாகிவிடும். எனவே இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கோட்டாபாய ராஜபக்ச ஒரு வருடங்களுக்கு பின்னர் சுரேஷாலே கைது செய்யப்பட்டது போன்று கோட்டாபாய கைது செய்யப்படுவாரா அல்லது இன்னும் பல ராணுவ அதிகாரிகள் முடக்கப்படுவார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் விசாரணை அடுத்த கட்டத்தை கடந்திருக்கின்றது. பிரான்சுக்கு சுரேஷாலே சென்று வந்த பின்னர் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நுகர்ந்திருக்கிறது. மட்டக்களப்பிலிருந்தும் இன்னும் பலர் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம், கடந்த வாரம் இல்லை அதற்கு முந்தைய வாரம் 3 டிஎம்பிபி கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் ரகசிய அதிகாரிகளை சந்தித்து சில கோப்புகளை கையளித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் இன்னும் பல அதிக அளவில் இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாட்சியங்கள் வழங்குவது, ஆதாரங்களை கொடுப்பது என்று இவை இடம்பெறுமாக இருந்தால் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை இடம்பெறும். ஏனென்று சொன்னால் இப்போது இந்த விசாரணை அதிகாரிகளை பொறுத்தவரையில் குழப்பம் இல்லாமல் விசாரணை செல்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தில் எப்படி திறக்கப்பட போகிறது. இப்போது கோட்டாபாய ராஜபக்சவின் வீடை நோக்கி மிகவும் ரகசியமான முறையில் பலரும் சென்று நலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. எதுவாறு இருக்கின்றதோ அவர் ஒருவேளை வைத்திய சிகிச்சைக்கும் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் சில வேளை இந்த பயணத்தடை என்பது ஒரு ஆபத்தை அல்லது அச்சத்தை ஏற்படுத்தியனால் வைத்திய சிகிச்சைக்கும் கோட்டாபாய ராஜபக்ச சென்று வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே எது எவ்வாறு இருக்கின்றதோ இந்த விசாரணை என்பது ஒரு பெரும் தீவிரத்தை அடைந்திருக்கின்றது. அச்சத்தில் கோட்டாபாய ராஜபக்ச மட்டுமல்ல, கோட்டாபாய ராஜபக்சவின் மனைவியும் சுரேஷாலவின் மனைவியும் நிம்மதி இழந்திருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இருவரின் அச்சம் நிரந்தரமான ஒரு அச்சமாக மாறப்போகிறதா, இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல போகிறது என்கின்ற பல வினாக்களுக்கான விடைகளை இனி வரப்போகின்ற நாட்களில் தொடர்ந்து எதிர்பார்த்திருங்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.